சிறையிருப்புன்னா என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க, நல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் அவங்க வளர்ச்சி தடைபட்டிருக்கும், மட்டுப்பட்டிருக்கும். இல்லை அது எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்தாங்களோ அந்த அளவுக்கு அதர பாதாளத்துக்கு அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். எல்லா வகையிலையும் செல்வம், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே என்னை அடித்து நொறுக்கின மாதிரி இருக்குதுப்பா, ஜீரோ இல்லை மைனஸில் என்னோட வேல்யூ போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த அழிவின் பாதையில் நம்ம போகிறது. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் அழிவின் பாதையில் போய் நன்மையே காணாத ஒரு வறண்ட காடு எப்படி இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் சிறையிருப்பு. நன்மையே காணாத, ஆண்டவருடைய அந்த ஃபேவர் இல்லாத ஒரு லைஃப், ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியலையே அப்படி சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும்ல, அதான் நமக்கே சந்தேகம் வந்துடும், நிஜமாவே நம்ம நல்ல வழியில் தான் போகிறோமான்னு சொல்லிட்டு. அந்த ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை, சுத்தமாக தொடச்சி எடுத்த மாதிரி இருக்குது, ஒரு நன்மையுமே கண்ணுக்கு கூட காணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் சிறையிருப்பில் இருக்குது. எந்த காரியம் செஞ்சாலுமே வாய்க்காது. ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு லிமிட்டுக்கு மேலே சோதிக்க மாட்டார். ஆனால் அதுவே நம்ம செய்த தவறுனால ஒரு சோதனை வருது அப்படின்னா அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் நம்ம தவறே செய்ய மாட்டோமா என்ன? எதனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சோதிக்கிறார்னு சொல்கிறோம். ஏன் நம்ம செய்த தவறுனால அந்த சோதனை வந்திருக்க கூடாதா? யோசிச்சு பாருங்கள். சிறையிருப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அறியாமல் செய்த தவறு, உங்களுக்கு இது பார்வைக்கு நன்றாக இருக்குன்னு செய்த ஒரு தவறு இல்லை, பார்வைக்கு நன்றாக இருக்குன்னு செய்த ஆசைப்பட்டு செய்த ஒரு காரியத்தினால கூட இந்த சிறையிருப்பு வந்திருக்கலாம். நீங்கள் அந்த செய்த நபராக இருக்கலாம், இல்லை அவருக்கு கூட இருக்கிற நண்பராகவோ இல்லை உறவினராகவோ கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எதனால் இந்த பிரச்சனை, யார் அதை லீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு டைம் கேளுங்க, ஏன் பக்கம் என்ன தப்பு ஆண்டவரே, எதனால் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த சிறையிருப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் கேளுங்க. உங்கள் சிறையிருப்பு கண்டிப்பாக மாறும். அது மாறுறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான். அவர் இப்பயும் உங்க மேல பிரியமா தான் இருக்கிறார். அவர் அன்புல குறைவே இருக்காது, கலங்கமே இருக்காது. மனிதன் தவறு செய்துட்டு திரும்ப போய் சாரி கேட்டா இன்னொரு நாள் சொல்லி காட்டுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, மன்னிப்பார், மறுபடியும் அதை நினைக்க கூட மாட்டார், மறந்துடுவாரு. ஆனா அந்த கிருபைக்கும் அந்த தயவுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த தப்பு செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு. மேபி அதை முன்னாடியே உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டால் குறைக்கப்படலாம், அந்த தண்டனைகள் குறைக்கப்படலாம். இன்றைக்கி இந்த சிறையிருப்புக்கு காரணத்தை கண்டுபிடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை பற்றி உங்களுக்கு சொல்லாமல் அவர் வெளியே சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த மாட்டார், கனவீனப்படுத்த மாட்டார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுங்க, உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கேளுங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் சிறையிருப்பு மாறும். அவர் உங்கள் மேலே பிரியமாக தான் இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றி திரும்பவும் உங்களை நேசிப்பார், உங்கள் மேலே பிரியமாக இருப்பார், உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இந்த காரியத்திலேருந்து வெளியில் வரணும்னா ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். அவரை நம்புங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சிறையிருப்பு மாறும்.